அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழி இலக்கணம் அறிவோம். கடந்த வாரங்களில் மாதி சென்ற காலத்தை பற்றியும் அதனுடைய நேர்மறை இஸ்பாத் ஃபிஅல் எதிர்மறை நஃபி ஃபிஅல் பற்றியும் அதே போல பாசிவ் வாய்ஸ் என்று சொல்லப்படுகிற மஜ்ஹூலை பற்றியும் நாம் பார்த்தோம். வாருங்கள் இவ்வாரம் நாம் நடைமுறையிலே இருக்கிற வார்த்தைகளுக்கு அரபியில் எப்படி நாம் சொல்வது என்பதை பார்ப்போம். அன்றாடம் நாம் பேசி பழகுகிற சொற்களுக்கு அரபியிலே என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். வாருங்கள். மா என்றால் என்ன என்ற அர்த்தம். ஏற்கனவே மா என்றால் இல்லை என்ற ஒரு அர்த்தம் தரும் என்று நாம் பார்த்திருந்தோம். ஃபஅல செய்தான், மா ஃபஅல செய்யவில்லை என்று பார்த்தோம். அது நஃபியினுடைய மா. இது மா கேள்வி வாக்கியமாக மாற்றுகிற மா. மா என்றால் என்ன, மன் என்றால் யார், ஹல் அ இது ரெண்டும் கேள்வி சொற்களாக மாற்றும். ஹல் அந்த, அந்த என்றால் நீ, ஹல் அந்த என்றால் நீயா கேள்வியாக மாற்றும். அ அந்த, அந்த என்றால் நீ, அ அந்த என்றால் நீயா என்று கேள்வியாக மாற்றும். ஐன எங்கே, மதா எப்பொழுது, ஹாதா இது, தானிக்க அது. இந்த இரண்டும் ஆண்பாலாக இருந்தால் இப்படி சொல்லலாம், ஹாதா தானிக்க என்று சொல்லலாம். பெண்பாலாக இருந்தால் ஹாதிஹி இவள் இது, தில்க அவள் அது என்று சொல்லலாம். இந்த இரண்டும் ஒருமை சொற்கள். இவற்றை பன்மையாக மாற்ற வேண்டுமா? ஹாதா ஹாதிஹிக்கு ஹா உலாஇ இவர்கள். அதே போல தானிக்க தில்கவுக்கு உலாயிக்க அவர்கள். இவைகள் எல்லாம் நடைமுறையிலே எல்லா மொழியிலும் பேசக்கூடிய சொற்கள். இவற்றை அரபியில் தெரிந்து கொண்டோம். வாருங்கள் இப்பொழுது வினை சொற்களோடு இணைத்து பார்க்கலாம். கைஃப என்றால் எப்படி என்ற அர்த்தம். கைஃப கத்தபித்த எப்படி எழுதினாய். இப்போ ஒரு சொல்லை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், கத்தபித்த. அதனுடைய ஒருமை கத்தப. கத்தப என்றால் அவன், ஒரு ஆண் எழுதினான். ஒரு மாதியினுடைய ஒருமை சொல் உங்களுக்கு கிடைத்தால் உடனடியாக அதை 14ஆக மாற்றுகிற ஆற்றல் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் எந்த அர்த்தத்தை துணிக்கக்கூடிய சொல் இது என்று நம்மால் கிரகிக்க முடியும். கைஃப கத்தபித்த. கத்தபித்த என்றால் கத்தப கத்தபா கத்தபு கத்தபத் கத்தபத்தா கத்தபின கத்தபித்த 7வது இடத்திலே இருக்கிறது. இந்த 1 2 3 4 5 6 இப்படி மூன்றாக மனதிற்குள் நீங்கள் நிலைநிறுத்திக் கொண்டால் இது எந்த இடத்தில் வருகிறது என்று உங்களால் அர்த்தத்தை கிரகிப்பதற்கு இலகுவாக இருக்கும். எப்படி நீ எழுதினாய். அதே போல லிம கரஅத. லிம என்றால் ஏன் அர்த்தம், வையுடைய அர்த்தம். லிம கரஅத ஏன் படித்தாய். இப்ப அடுத்த ஒரு சொல்லை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், கரஅ. இவ்வாறு உங்களுக்கு இந்த பாடம் படிக்க படிக்க மாதியினுடைய அதாவது கடந்த காலனுடைய ஒருமை வார்த்தை எவ்வளவு கிடைக்கிறதோ அத்தனை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அதுதான் உங்கள் மொழி ஆற்றலை வலுப்படுத்த போகிறது. கரஅ. கரஅ என்றால் படித்தான். கரஅ கரஆ கரஉ. கரஅத் கரஅதா கரஅன கரஅத. லிம கரஅத ஏன் நீ படித்தாய். இப்பொழுது மஜ்ஹூலை பயன்படுத்தி நாம் பயிற்சியை பார்க்கலாம். ஐன குத்திப. ஐன எங்கே. குத்திப. குத்திப எப்படி வருகிறது. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு பார்த்தோம்ல. அதுல மஜ்ஹூல் எப்படி பார்த்தோம். ஃபாக்கலிமாவுக்கு லம்மு செய்து ஐங்கலிமாவுக்கு கசரி செய்தால் அது மஜ்ஹூல், பாசிவ் வாய்ஸ் ஆகிவிடும் என்று பார்த்தோமா இல்லையா. அந்த சொல் தான் இங்க குத்திப எழுதப்பட்டது. அப்போ இங்க எழுதப்பட்டான் இருக்கும், நம்ம இங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்டது என்று மாற்றி இருக்கிறோம். ஐன குத்திப எங்கே எழுதப்பட்டது. அதே மாதிரி இப்ப பாருங்க, மதா ஃபுத்திஹ எப்பொழுது திறக்கப்பட்டது. ஃபதஹ என்று இருக்கும், அது பாசிவ் வாய்ஸாக மஜ்ஹூலாக மாற்றுகிற பொழுது ஃபாக்கலிமாவுக்கு லம்மு செஞ்சு ஐங்கலிமாவுக்கு கசர் செய்யணும். ஃபுத்திஹ மதா ஃபுத்திஹ எப்பொழுது திறக்கப்பட்டது. மா குரிஅ என்ன படிக்கப்பட்டது என்பது. இப்ப கரஅ நம்ம ஒரு சொல் பார்த்தோமா இல்லையா. இந்த கரஅவை மஜ்ஹூலாக மாற்றும் பொழுது குரிஅ என்றாகும். மா குரிஅ என்ன படிக்கப்பட்டது. இவ்வாறு பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டால் அரபு மொழி நமக்கு இலகுவாகும். உதாரணங்களோடு பார்க்கலாம் வாருங்கள். மா ஹாதா இது என்ன. மாதாலிக்க அது என்ன. மன் அந்த நீ யார். மன்ஹாதா இவர் யார். மன்ஹாதிஹி இவள் யார். ஆண்பாலுக்கு ஹாதா, பெண்பாலுக்கு ஹாதிஹி.
ஹல் அ இது ரெண்டும் கேள்வி சொற்களாக மாற்றக்கூடியவை. ஹல் அந்த ஃபஅல்த நீயா செய்தாய் குர்ஆன்ல இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த மக்கள் கேட்பார்கள், ஹல் அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம். நாம் இலகுவாக குர்ஆனிலேயே இலக்கண விளக்கங்களை இலக்கண பயிற்சிகளை கற்கலாம். ஹல் அந்த ஃபஅல்த அ என்பதும் கேள்வியாக மாற்றும். அந்த யூசுப் சூரா யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவருடைய சகோதரர்கள் கேட்பார்கள், அந்த யூசுப் நீ யூசுஃபா என்று கேட்கிறார்கள். அ கேள்வியாக மாற்றும். அதே மாதிரி ஐன ஐனவை நான் வினைச்சொல்லோடு சேர்த்திருக்கிறேன். ஐன ஃபதஹத இந்த ஃபதஹத்தவை நாம் ஃபதஹ ஃபதஹா ஃபதஹு என்ற சர்ஃபிலே சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஃபதஹத்த என்றால் நீ திறந்தாய், ஐன முன்னால வச்ச ஐன ஃபதஹத. ஐன ஐன என்பது எங்கே, ஐன ஃபதஹத எங்கே திறந்தாய் என்று கேட்பது. மதா இருக்கிறது, மதா எப்பொழுது. மதா ஃபதஹத் ஃபதஹத் எப்படி இருக்கு பாருங்க. ஃபதஹத் ஃபதஹ ஃபதஹா ஃபதஹு ஃபதஹத் அவள் ஒரு பெண் திறந்தாள். மதா ஃபதஹத் எப்பொழுது அவள் திறந்தாள் என்று கேட்கிற வார்த்தைகள். இதை நாம் வேறு வேறு வினைச்சொற்களில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற மாதியினுடைய வினைச்சொற்களை வைத்து அப்படியே பயிற்சி செய்து பார்க்கலாம். குர்ஆனை ஓதும் பொழுது நிச்சயமாக இவ்வாறு வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஹாதா என்பது ஆண்பாலை குறிக்கும், ஹாதிஹி என்பது பெண்பாலை குறிக்கும். ஹாதிஹி தில்மீதத்துன் இவள் ஒரு மாணவி. தில்க பக்கரத்துன் தாலிக்க என்பது ஆண்பால் சொல்லை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். தில்க என்பது பெண்பால் சொல்லை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். தில்க பக்கரத்துன் அது பசுமாடு என்று இது இரண்டினுடைய பெண்பாலகை பார்க்கிறோம். ஹாஉலாஇ தலாமீதுன் இவர்கள் மாணவர்கள் பன்மைக்காக பயன்படுத்தப்படுவது ஹாஉலாஇ. அதே போல உலாயிக்க முஅல்லிமூன அவர்கள் ஆசிரியர்கள் இது பன்மைக்காக பயன்படுத்தப்படுவது. தில்க தாலிகாவுக்கு பன்மை உலாயிக்க, ஹாதா ஹாதிஹிக்கு பன்மை ஹாஉலாஇ. இவ்வாறு அன்றாடம் நாம் பேசுகிற வார்த்தைகளை அரபியில் மாற்றி பார்த்தால் நாம் அரபு போதனை இன்னும் இலகுவாகும்.